ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபரோட டவுட்டு தான். சிஸ்டர், ப்ரைவேட் பார்ட்டில் இச்சிங் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். எனக்கு டேட் தள்ளி போய் 3 days ஆகுது. அதாவது ப்ரைவேட் பார்ட்டில் வர இச்சிங் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸாக அவங்க கமா போடாமல் இருக்கனால சேர்த்து படிச்சிட்டேன். ஸோ ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வீடியோ டீட்டெயிலாக போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீன்லேயே நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணி என்னோடய பர்சனல் நம்பர் வாங்கிக்கோங்க. விருப்பம் இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் நிறைய பேர் கன்சீவ் ஆகிட்டு இருக்காங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினேன் வாட்ஸ்அப் சாட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், மோட்டிவேஷ்னலாக இருக்கும், உங்களுக்கும் கிட்டு பாசிட்டிவ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைவேட் பார்ட்டில் வர இச்சிங் பார்த்திங்கன்னா எதனால் வரும் அப்படின்னா, உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தால் மட்டும்தான் வரும். இல்லைனா வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கணும். அதாவது உங்களுக்கு அரிப்பு, அந்த அரிப்பு எதனால் வரும்னா ஃபங்கை இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபங்கை குட்டி குட்டி ஃபங்கை உங்கள் வெஜினா பகுதியை சுற்றி இருக்கிறனால தான் அது உங்களுக்கு அந்த அரிக்குது. ஸோ அந்த அரிப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக ஃபங்கை இன்ஃபெக்ஷன் வெளியில் ஃபுல்லாக அரித்து அப்படியே உள்ள கர்ப்பப்பை வரைக்கும் அரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக இது இச்சிங் தானே அப்படின்னு நினச்சிட்ருக்க வேண்டாம். ஸோ இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், ஆனால் கட்டாயம் முழுக்க ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிடையாது. இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் 1% கூட கிடையாது. எதனால் நான் சொல்ல வரேன்னா, இல்லை சிஸ்டர், ஒரு சில பேருக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறப்ப இச்சிங் இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபங்கை இன்ஃபெக்ஷன்னால தான் உங்களுக்கு இச்சிங் இருக்குது. ப்ரெக்னென்சினால் இச்சிங் வராது. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ப்ரெக்னென்சி 3 days தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 3 days தள்ளி போனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ 7 days கழித்து செக் பண்ணுங்கள். மொத்தத்தில் உங்கள் பீரியட் டேட்லேருந்து 40வது நாள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட் கிடைக்கும். பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ 7 days கழித்து, 1 week கழித்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தெரிஞ்சிடும். அட் தி சேம் டைம் உங்கள் ஹாஸ்பிட்டலில் தெளிவாக காட்டி இந்த மாதிரி எனக்கு இச்சிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் வாங்கி போடுங்க. இல்லையா, ஹோம் ரெமெடிஸில் என்ன பண்ணணும்னா, நல்லா ஹாட் வாட்டர், கை பொறுக்கிற சூடு, கொஞ்சம் நல்லா சுடணும், ஆனால் நம்மளால் பொறுத்துக்கொள்கிற சூடுன்னு வச்சுக்கோங்க. அந்த சுடு தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். இல்லையா, டெட்டாயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெட்டாயில் நார்மலாக கிடைக்கிறது, சுடுதண்ணியில் போட்டு டெட்டாயில் போட்டு நீங்கள் அதை உங்கள் வெஜினாவை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஆகிடும். உங்களுக்கு இச்சிங் இருக்கவே இருக்காது, ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெஜினா இச்சிங் சரியாயிடும். இது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸும் கிடையாது. அப்படி உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுனால் இந்த இச்சிங்னால் அது ஒரு சிம்டம்ஸு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். மறுபடியும் மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லைனாலும் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெட்டாயில் ஒன்றும் செய்யாது. ஏன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் கூட டெட்டாயில் ஊற்றி தான் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. அந்த புண்ணெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆனால் சரியாயிடும் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நார்மலாக இந்த ரெமெடிஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வெஜினல் இச்சிங் சரியாயிடும். உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆன பேபியும் சேஃபாக இருக்கும். இப்போ 3 days தள்ளி போயிருக்குன்ற குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. அது 7 days கழித்து செக் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வரணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி கிட் பாசிட்டிவ் நல்ல முறையில் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.